திருக்கழுகுன்றம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 3,75,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நகர்ப்புற வளர்ச்சி மேம்பாட்டு பணிகளை பேரூராட்சி தலைவர் யுவராஜ் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் பேரூராட்சி 18 வார்டுகளை கொண்டது. பேரூராட்சி கட்டிடம் 50 ஆண்டுகளுக்கு முன்பு 1970 அன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப சிறிய அளவில் கட்டப்பட்டது. அதனை இன்று வரையிலும் பயன்படுத்தி வருகின்றனர். தற்போது பேரூராட்சியில் மக்கள் தொகை அதிகரித்து காணப்படுவதாலும் மக்களுக்கு தேவையான பணிகளை செய்வதிலும் மன்ற கூட்டங்கள் நடத்துவதற்கும் போதிய இடவசதி இல்லாமல் பேரூராட்சி நிர்வாகம் அவதிப்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது கட்டிடமும் வலுவிழந்து காணப்படுகிறது. எனவே புதிய பேரூராட்சி அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கு 2024-2025 நிதியாண்டில் மூலதன மானியம் திட்டத்தின் கீழ் 1,27,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பேரூராட்சி தலைவர் யுவராஜ் தலைமையில் கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை போடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக ஒன்றிய செயலாளருமான தமிழ்மணி கலந்து கொண்டு பேரூராட்சி அலுவலகம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டி பணியினை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து கலைஞரின் நகர்ப்புற வளர்ச்சி மேம்பாட்டு நிதியிலிருந்து 2,47,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் உழவர் சந்தை அமைப்பதற்கான கட்டுமான பணிகளை பூமி பூஜை போடப்பட்டு அடிக்கல் நாட்டி துவக்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேரூராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்.